ஆழ்த்து மறந்த வாழ்க்கையிலே வாழ்த்து சொல்லி தந்த யூடியூப்பிற்கும், ஊடகங்கள் சொல்ல மறைத்த உண்மைகளை உலகறிய செய்த யூடியூப்பிற்கும், திறமைக்கு தரம் தந்த வலைதளத்திற்கும், உங்களையும் என்னையும் இணையில்லா உறவுகளையும் இந்த இணையத்தின் மூலம் பார்க்க செய்த இணையத்திற்கும், இதை பார்த்து கொண்டிருக்கின்ற பார்வையாளர்களுக்கும், முன்னாள் இளைஞர்களுக்கும் இந்நாள் இளைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன விட்டீங்களே முன்னாள் இளைஞர்கள். எதிர்கால இந்தியா இளைஞர்களின் கையில். விவேகானந்தர் சொல்றார், என்னிடம் 100 ஆற்றல் உள்ள நாட்டுப்பற்றுள்ள இளைஞர்களை தாருங்கள், நான் இந்தியாவையே மாற்றி காட்டுகிறேன் என்று. இளைஞர்களுடைய சக்தி அளப்பெரியது. அவர்களை போல் சிந்திக்கவும் முடியாது, செயல்படவும் முடியாது. அதிலும் இந்தியா என்பது 70% இளைஞர்கள் நிறைந்த நாடு. ஏறக்குறைய அதிலும் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு இந்தியா. 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த இந்திய நாட்டிலே 130 பேர் ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்துறாங்க. 120 கோடி மக்கள் இணையதளத்தை பயன்படுத்துறாங்க. இதில் 75% இளைஞர்கள் இன்று இணையத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இளைஞர்கள் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். எனக்கு என்னவோ இந்த எதிரில் இருப்பவங்களுக்கு இந்த இணையத்தின் மேலையும் இளைஞர் மேலே என்னதாயா கோவம்? இல்ல வந்ததுல இருந்து அதே பேசிட்டு இருக்காங்க. இவங்க சொல்றத பார்த்தா இந்த மஞ்சக்காமல கண்ணுக்காரனுக்கு எல்லாமே மஞ்சளா தெரியுமா? அந்த மாதிரிதான் இருக்கு. இன்னொரு விஷயம் தெரியுமா? கத்தி வச்சிருக்கவன் எல்லாம் கொலகாரன்னு சொல்றாங்க. கூகுள்ல பாக்குறவங்க எல்லாம் குற்றவாளின்னு சொல்லிருப்பாங்க போலயே. அம்மா எல்லாரும் ஒரு நிமிஷம் கேளுங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நம்மளை விட புத்திசாலியா இருக்கிறதுல என்ன சார் தவறு? சந்தோஷப்பட வேண்டியதானே. ஒரு முக்கியமான விஷயம் கேளுங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் தன் தாயின் ஆசிரியரிடம் செலவு பண்ண நேரம் பயனுள்ள நேரமாக இருந்தது எனில், நம்முடைய அப்துல் கலாம் நூலகத்திலே செலவு செய்த நேரம் பயனுள்ளதாக இருந்தது எனில், நம்முடைய தம்பி குமரிராஜன் காலை முதல் சாயங்காலம் வரையிலும் இணையத்திலே செலவு செய்யும் நேரம் வங்கியிலே பயனுள்ளது எனில், ஐன்ஸ்டீன் தன்னுடைய ஆய்வகத்திலே தன்னுடைய நேரத்தை பயனுள்ளதாக செலவு செய்த நேரம் பயனுள்ளது எனில், இன்றைய இளைஞர்களும் இணையத்திலே செலவு செய்யும் நேரம் பயனுள்ளதுதான் நடுவரே. அதுவும் இல்ல, மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு சொல்ல இந்த இணையத்திலே சுந்தர் பிச்சை செலவு பண்ணதுனாலதான் இன்னைக்கு கூகுள் குரோம் என்ற உலாவியே நம்மிடத்தில் உலாவிக் கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட 60% கண்டுபிடிப்புகளில் எல்லோருமே அறிவியலாளர்கள் தன்னுடைய இளமை பருவத்தில் கண்டுபிடித்தது மட்டும்தான். உங்களை மாதிரி என்ன மாதிரி வயசான பிறகு நம்ம அதை பார்க்கதான் முடியும். இளைஞர்கள் தான் இணையற்ற சக்தியை உடையவர்கள். அவருடைய சக்தியை குறை கூறுவது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தது, இன்னைக்கு இணையத்துல அப்டேட்ல இருக்கணும், இல்லைன்னா நம்மள அவுடேட் ஆயிருவோம். இதெல்லாம் யார் செஞ்சிட்டு இருக்காங்க? இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் தான் செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போறோம். அங்க எல்லா டேட்டா ஃபில் பண்ணியாச்சு, ரெசிப்ட் ஃபில் பண்ணியாச்சு. ஒரு காலம் கேக்குது, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த இளைஞன் கம்ப்யூட்டர் நாலேஜ், டெக்னிக்கல் ஸ்கில், இந்த இணையத்தை சரியாக பயன்படுத்த தெரியும். இந்த காலத்தை ஃபில் பண்ணா மட்டும்தான் அந்த அவனுக்கு வேலை கிடைக்குதாங்க. அப்ப என்ன, எங்க இணையம்ன்றது எங்க வேணாமா? துரோணாச்சாரியா சொல்ற மாதிரி என்னுடைய தரப்பு திவாகர் அண்ணாவே சொல்லிட்டு போயிட்டார். சொன்னாரு, முதல்ல நல்லவனா பாருங்க. ஒருத்தர் அதாவது ராமன் கிட்ட போயிட்டு, சாரி அர்ஜுனன் வந்து, நீங்க 5 பேர் நல்லவர்களையும், யாரு கூட இருக்கிறவர் யார் சார்? துரோணாச்சாரியார் கூட சீடரா இருந்த துரியோதனன் கிட்ட என்ன பண்றாங்க, நல்ல கெட்டவர்களையும் கேட்கும் போது, அதாவது அர்ஜுனன் பாக்குற அனைவருமே நல்லவர்களாக தெரியுது. எல்லாருமே நல்லவர்கள். அர்ஜுனனும் பஞ்சபாண்டவர்கள் வராரு சார் மகாபாரதத்துல. அடுத்தது துரியோதன் பாக்குற எல்லாருமே கெட்டவரா தெரியுதாங்க. நான் எங்க கண்ணுக்கு ரீல்ஸ் பார்க்கக்கூடிய கேம்ஸ் விளையாடுற எந்த இளைஞரும் கண்ணுக்கு தெரியலங்க ஐயா. இன்னைக்கு 25 வயது இளைஞனை போய் கேளுங்களேன், ஒரு இளைஞனா இருப்பது எவ்வளவு கடினம் என்று. தன்னுடைய தங்கைக்கு திருமணம் செய்ய வேண்டும், தங்கைக்கு திருமணம் செய்யணும், தந்தை வாங்கிய கடனை அடைக்க வேண்டும், 30 வயதில் சொந்த வீடு கட்ட வேண்டும், தன்னுடைய அம்மாவின் மருத்துவ செலவை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு ஆட்டோ டிரைவர் முதல் இன்னைக்கு ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடிய இளைஞன் வரைக்கும் இந்த இணையத்தை சரியாக பயன்படுத்துவதனால் இன்று பல வீடுகளில் அடுப்பே எரிகிறது நடுவரே. இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பேங்க்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் வாங்க நாங்க லோன் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பி கூட நிறைய பேருக்கு லோன் கொடுத்திருப்பாரு. நிறைய பேர் லோன் வாங்கி படிக்கிறாங்க. அவங்களும் நிறைய கனவுகளோட படிப்பாங்க. ஆனால் நான் படித்து முடித்து 1 வருடம் மட்டும்தான் அதுக்கு வட்டி கிடையாது. அதுக்கு பிறகு அவங்க வந்து தன் கழுத்தை நெரிப்பாங்க வந்து கேட்கறதுக்கு. அப்படி உள்ள சூழ்நிலையில் நமக்கு எல்லாரும் தெரிந்த சன் டிவில இருக்கக்கூடிய தாடி
ஆறுமுகம் என்பது இன்னைக்கு டேடி ஆறுமுகமாக மாறிட்டார். அவருடைய பையன் வந்து கோபிநாத், அவரு வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரி அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு இந்த பேங்க் வந்து என்ன பண்ணுது, எனக்கு சீக்கிரம் வெட்டி கட்டுற கட்டுங்க அப்படின்னு சொல்றப்போ இவர் யோசிக்கிறார். அந்த தாடி ஆறுமுகம் அவருடைய அப்பா ஒரு நாட்டுக்கோழி குழம்பு அடிச்சு பிள்ளைக்கு சமைச்சு கொடுக்குறாரு. அந்த இளைஞன் யோசிக்கிறான். அந்த வீடியோவை எடுத்து தன்னோட இணையத்திலே பதிவிடும் பொழுது அவனோட கூட சேர்ந்து ஒரு 3 நண்பர்களையும் இணைத்துக் கொண்டார். இப்படியாக அவர் செய்த எல்லா சமையலும் யூடியூப்ல வந்து இன்னைக்கு பல மில்லியன்ஸ் வியூஸ் போய் இந்த ஆண்டிப்பட்டி முதல் அமெரிக்கா வரையிலும் சமைத்துக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு சமையல் பக்குவம் என்று. அதோடு விட்டார்களா, அந்த 3 இளைஞர்களும் தான் வாங்கின 2 லட்சம் பணத்தை ஒரே நாள் கொண்டில் வங்கியில் செலுத்தின கதை முகனில் நாம் பார்க்கவில்லையா? எங்கே போனார்கள் இவர்கள்? நியாயப்படி பார்த்தா நம்முடைய குமரிராஜன் இந்த பக்கம் தான் இருந்திருக்கணும். ஏன் தெரியுமா? அவருக்கு வேலையே குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இளைஞர்கள், அதாவது வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறதாகட்டும், ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறதாகட்டும், எல்லாமே கூகுள் பே, ஜிபே, கொடுத்தல் வாங்கல் அனைத்து பணவர்த்தனைகளும் இன்று இணையத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் நம்ம குமரிராஜன் ஐயா பேங்க்ல பிரேக்ல டீயும் வடையும் நல்லா அழகா சாப்பிட்டுட்டு இருக்காரு. தம்பி நீங்க இதெல்லாம் யோசிக்கணும் தம்பி. இந்த வெயிலுக்கு உள்ள ஏசி இருக்குதுன்னு மொத்த இளைஞர் கூட்டம் உள்ள இருந்தா உங்க டீ என்ன தண்ணி கூட குடிக்க முடியாதே. நியாயப்படி உங்க வேலையை குறைச்சதுக்கு நீங்க எங்க பக்கம் நின்னுலாம் பேசி இருக்கணும். அதோட மட்டும் இல்ல நடுவரே, இப்போ முடிக்கவே இல்லையே. அதாவது இது நேரடியாக பார்த்த ஒரு சம்பவம். மதுரைக்கும் திருச்சிக்கு இடையே உள்ள நெடுஞ்சாலையில் ஒரு விபத்து ஒண்ணு நடக்கிறது. அதற்கு கூட இருக்கிறவங்க பெரியவங்க எல்லாம் 108க்கு கால் பண்ணிட்டு அமைதியா நிக்கிறாங்க, போறவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு இளைஞன் என்ன பண்ணா, தன்னுடைய இணையத்திலே இந்த படத்தை எடுத்து தன்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல போடுறான். அதை பார்த்துட்டு அவன் சொல்றான், மாப்பிள்ள இங்க பாரு, ஒரு குடும்பம் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, ரத்த வெள்ளத்துல கிடக்குது, அவங்க என்ன பிளட் குரூப்னு தெரியாது, நீ ஒரு 10-15 பேரை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்துரு மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு 108 வருவதற்கு முன்னாகவே அவர்களை ஏத்தி கொண்டு போய் மருத்துவமனையில சேர்த்து அவர்களை காப்பாற்றியதும் நாம் வலைதளத்திலே பார்த்த கதை தானே. இதை விட அவர்களுக்கு என்ன வேணும்? இந்த இளைஞர்கள் நேரத்தை வீணாக்குகிறார்கள் என்று பேசுகிறார்களே, அவர்கள் 24 மணி நேரம் இணையத்தில் இருப்பதனால்தான் ஒரு மருத்துவமனைக்கு சென்றால் இங்கே புற்றுநோய்க்கு குறைந்த செலவில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுகிறது. இங்கே வாருங்கள், இந்த உணவகத்திற்கு செல்லாதீர்கள், இங்கே கலப்படம் இருக்கிறது. அடுத்தது இந்த அதாவது 0 காப்ஸ் 0 சுகர் அப்படின்றது இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் ரத்தத்துல சுகர் ஏறி போயிடுன்ற விஷயத்த இன்னைக்கு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு ரெசார்ட் போனாங்கன்னா அங்க ஒரு வீடியோ எடுத்து போட்டு நீங்க குதூகலமா இருக்கணுமா இந்த இடத்துக்கு வாங்க என்று நம்மளையும் ஒரு சந்தோஷப்படுத்தக்கூடிய பெரிய பங்கை இந்த இளைஞர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க நடுவரே. அடுத்தது என்னன்னா, ஒரு அமெரிக்காவின் மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தின் ஓனர் பில்கேட்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சவரு. அவரு மைக்ரோசாப்ட் நிறுவனத்துல கேக்குறாங்க, ஒரு முறை அவருடைய பேட்டி கேட்கும் போது கேட்கிறாரு, எதற்காக நீங்கள் இந்தியாவில் இருக்க இளைஞர்களை மட்டுமே தங்களுடைய நிறுவனத்துக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர் சொன்ன விஷயம், இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் மட்டுமே இணையத்தில் சரியாக பயன்படுத்தக்கூடியவர்கள், மற்றவர்கள் எல்லாம் அதில் நேரத்தை கடத்தி கொண்டிருப்பவர்கள். ஒருவேளை நான் அவர்களை எடுக்காமல் இருந்திருந்தால் அமெரிக்காவில் இருப்பதை போல் மற்றும் ஒரு மைக்ரோசாப்ட் கம்பெனியை இந்தியாவிலே உருவாக்கி விடுவார்கள் என்று கூறும் பொழுது நமக்கு எல்லாம் மெய்சில் இருக்கிறது இளைஞர்களை பற்றி. அங்க இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற பில்கேட்ஸுக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம எதிரில் இருக்க 3 பேருக்கு தெரியாம போச்சு நடுவரே. அவங்க என்னங்க பண்ணுவாங்க, இப்பதான் ட்ரம்ப் போடுற இருக்கிறாங்களே, இந்த சீதாமா பாப்பா மாதிரியே பேசிட்டு போயிட்டாங்க. ஐயா, மெலட்டோனின் மட்டும் தான் சுரக்குமா? நீங்க ரீல்ஸ் பாருங்க, எவ்வளவு பேர் இன்னைக்கு தனிமையில இருக்காங்க, மன அழுத்தம் இல்லாம இருக்காங்க. டோபமைன் சுரக்குது, ஆக்சிடோசின் சுரக்குது, அதெல்லாம் ஹாப்பி ஹார்மோன்மா. நம்முடைய வாய்ஸ் அதிகமாக்குது தெரியுமா உங்களுக்கு? என்ன பேசுறீங்க நீங்க? மட்டும் இல்ல, அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குது. புதுக்கோட்டையில் சாந்தி என்ற ஒரு பெண் வந்து இந்தியாவிற்காக 20 தங்கப்பதக்கமும் 20 வெள்ளிப்பதக்கமும் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க ஒரு 10 ஆண்டு காலமா செங்கசூளையில வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? பேரா ஒலிம்பிக்கில் இவர்கள் தங்கப்பதக்கம் வாங்கும் பொழுது இவர் பெண் இல்லை ஆண் என்று அன்பிட் என்று ஒரு முத்திரை குத்தப்பட்டு விடுகிறார்கள். அப்பொழுது அந்த சமயத்திலே நம்முடைய பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், நம்முடைய சகோதரர் ராஜ்மோகன் ஐயா அவர்கள் அதை பார்த்து ஜஸ்டிஸ் ஃபார் சாந்தி அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் வீடியோ போடுறார் ஐயா. நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் பல மில்லியன் கணக்குல பார்த்து
10 நாளுல நம்முடைய தமிழ்நாடு உமன் அத்லெட்டிக் லீடர் ஒரு கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுத்து கையில அடிச்சு கொடுக்குறாரு இல்லையா? இது எவ்வளவு பெரிய விஷயம். அப்பொழுது அந்த அம்மாவிடம் ஒரு பேட்டி கேக்குறாங்க ஐயா. என்ன சொல்றாரு தெரியுமா? நான் வந்து ஒரு அத்லட் என்பது 10 வருடமாக வெறும் செங்கசூளையில் வெறும் 200 ரூபாய்க்கு வேலை செய்து கொண்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கு இருக்க இளைஞர்கள் அப்படி இருக்கக்கூடாது. தயவு செய்து கிராமங்கள் தோறும் இளைஞர்களுக்கு ஃப்ரீ வைஃபை கொடுங்கன்னு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. இதை விட அவர் என்ன வேணும்? இவங்க நினைக்கிறது என்ன தெரியுமா? ஒரு 5 கிலோ கத்திரிக்காய் வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு 4 கத்திரிக்காய் சொத்தியா தான் இருக்கும். அதுக்காக மீதி இருக்க கத்திரிக்காய் எல்லாம் சொத்துன்னு சொல்லி பேச வந்திருக்காங்களே, எப்படி நியாயம் இது? அதோட இன்னைக்கு 108 பெரும்பான்மை இளைஞர்கள் நம்ம பக்கம் இருக்கிறாங்க ஐயா. ஏதோ இன்னைக்கு 10 அந்த பதற்காக நம்மளுடைய தீர்ப்பை மாத்தி வந்துடக்கூடாது நடுவரே. அதனால பெரும்பான்மை இளைஞர்கள் நம்ம கிட்டதான் இருக்கிறாங்க. இப்ப எனக்கு ஒரு டவுட், இப்ப நான் ஜட்ஜா இல்ல நீங்க ஜட்ஜான்னு தெரியல, அவ்வளவு அழகா பேசிட்டீங்க, நிறைய பாயிண்ட் சொல்றீங்க. நீங்க சொன்னதுல நல்ல மனம் கொண்டவர்கள் நான் முடிச்சேன். ஓவர் சாரி, இளைஞத்திலே இருப்பு இளைஞர்கள் முடிச்சிடறேன். நன்றி முடியுங்க. இளைஞர்கள் செலவு பண்ற நேரம் அவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் அது பயனுள்ளதாக இருந்திருக்கிறது. இணையும் என்ற கடலிலே சிறுவர்கள் மணல் வீடு கட்டி விளையாடும் இளைஞர்கள் மட்டுமே ஆழ்கடல் வடை சென்று முத்துக்களை எடுக்கிறார்கள் என்று கூறி இந்த நல்ல தீர்ப்பை தர வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூடி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.